ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சமையல் அறை டிப்ஸில் என்ன பார்க்கலான்னா, கருவாட்டு குழம்பு, நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் வைக்கிறேங்க. மண் சட்டியில் வச்சா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு, சிக்கன் எல்லாமே இது மாதிரி மண் பாத்திரம் வாங்கி அதில் வைங்க. டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். ஆயில் சூடானோடனே கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சோடனையும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு தக்காளி, கருவேப்பிலை நல்லா போட்டு நல்லா வணக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வணங்கிச்சு. இப்படி வணங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் முள்ளங்கி, அப்புறம் இதுலேயே பெலாக்கொட்டை இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு போடலாம். இந்த மாதிரி காயெல்லாம் போட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. பாருங்கள், கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் வணக்கினோன்னையும் இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள்னா குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால தனி வரமிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. குழம்பு மிளகாத்தூள் போடுங்க, அதில் தான் நம்ம மசாலாலாம் சேர்ந்து அரைச்சதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி கலந்து அந்த காயெல்லாம் வேக வச்சிடலாங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா காய் வந்து முக்கால் பதம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது வந்து புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ மூடி வச்சு இந்த புளி வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. மண் பாத்திரம் செஞ்சோம்னா அந்த பாத்திரம் சூடாக தான் லேட் ஆகுங்க. சூடாகிடுச்சுன்னா சீக்கிரம் நமக்கு வந்து ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த புளி வாசனை எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கருவாடை போட்டுக்கலாம். போட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சி அந்த திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு சன்னமாக அடுப்பு வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், அந்த சூட்லேயே கருவாடு வந்து நல்லா வெந்துடும். சன்னமாக வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.